இன்னைக்கு பகவத் ராமானுஜர் சம்பிரதாய சபா சார்பாக ஈரா அரங்கராஜன் முனைவர் அவர்களை அவர்களுடைய இல்லத்தில் சந்திக்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயம், எனக்கு அவருடைய விஷயம் அவர் நன்னா எனக்கு சொல்கிறார். யான் பெற்ற அறிவும் இன்பமும் இவ்வையகம் பெறுகின்றதுக்காக அவருடைய பர்மிஷனோட நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் அவர் இந்த திருக்குறளை பற்றி பேச ஆரம்பித்தார். அது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணித்து. அதனால் தயவு செஞ்சு அவர் இதை சொல்கிறத நம்ம எல்லாரும் கேட்டுப்போம். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், பிஆர்எஸ்எஸ் உடைய சிஇஓ. சொல்லுங்க. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் ஆழ்வார்களால் வளர்க்கப்பட்டது. ஆச்சாரியர்கள் அதை விரிவுபடுத்தினார்கள். அவர்கள் யாவருமே நல்ல தமிழ் பற்றாளர்கள். தமிழுக்கு உயிருண்டு என்பதை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய ஆழ்வார்களுக்கு அவருடைய உரைகளை ஆராய்ந்தால் சங்க நூல்களையும் திருக்குறளையும் அவர்கள் மிகவும் பாராட்டி மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். யார்? திருவள்ளுவரா? நம்பிள்ளை அவருடைய திருவாயூரையில் 4 இடங்களில் திருக்குறளை பாராட்டிய மேற்கோள் காட்டியிருக்கிறார். அப்படியா? எனக்கு தெரியாத. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன். இந்த பாசன வியாக்கியானத்தில் ஒரு திருக்குறளையே மேற்கோள் காட்டியிருக்கார் சுவாமி நம்பிள்ளை. பொதுவாக ஒரு நூலை மேற்கோள் காட்டுவதால் அந்த நூலுக்கு முற்பட்டதாக இருக்கணும். ஆமாம், பிற்பட்ட நூலை காட்ட மாட்டேன், நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால் ஆழ்வார்களுக்கும் முற்பட்டது திருவள்ளுவர் அபிப்பிராயம் இருக்காது. எனக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். திருக்குறளை இன்னைக்கு பெருசாக தூக்கி பெறவாளுக்கே தெரியாது, பழமையானவை. ஆமாம், அதனால திருக்குறளை பல இடங்களில் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அது மறைதான், தமிழ் மறைதான், அது தமிழ் வேதம் தான். தமிழ் மறைதான், தமிழ் வேதம்னே சொல்லியிருக்கிறார்கள். நாம் திருவரங்கத்தில் கம்பராமாயணத்தை இந்த கம்பன் கழகத்திலிருந்து மீட்டெடுத்து திருமால் அடியார்கள் கைக்கு கொண்டு வந்தோம். திருமால் அடியார்கள் கம்பராமாயணத்தை இக்காலத்தில் இவர்கள் பேணுவதிலேயே ஒரு குறை இருந்தது. கம்பன் கழகம் என்று யார் யாரோ கிறிஸ்தவர்கள் அவர்களெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் கம்பன் முற்றம் என்று சொல்லி திருவரங்கத்தில் ஒரு சென்டர் ஆரம்பித்து எல்லாம் பணிகளாக கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் அல்ல. நான் அதை குறித்து விரிவாகவே அவர்களுக்கெல்லாம் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருந்தேன். அதே போல் திருக்குறள் நமக்கு வைஷ்ணவர்களுக்கு திருமால் அடியார்களுக்கெல்லாம் பல அருங்கரங்களாக இருக்கக்கூடிய ஒரு நூல். அதில் நீங்கள் அந்த திருக்குறள் திருக்கோவிலூர் பெருமாளை பற்றி சொன்னதை கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல தொடங்குகிற போது ஆதி பகவன் முதற்றே வருகிற ஆதியம் பகவன்கிற நம்மாழ்வார் சொற்கள்லாம் ஒற்றுமை இருக்கு. அதனால் திருக்குறள் நம்முடைய உடைமை தான். இல்லை, திருக்கோவிலூர் திருவள்ளுவர் பண்ணிருக்காருன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, குறிப்பிட்டு திருக்கோவிலூர் எம்பெருமான் பெயரே சொல்லியிருக்கார். மடியலா வந்தவன் எய்தும் ஒருங்கு படியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. படியளந்தான் தாயது, படியளந்தான் பெருமான் உலகத்தை அளந்த உலகந்த பெருமான். அதனால இவ்வளவு வயசுல உங்களுக்கு எவ்வளோ வயசாக? 94. இவ்வளோ வயசுல இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன். அதனால திருக்கோவிலூரில் திருக்குறளுக்கு ஒரு ஸ்தாபனமாக அமைதி உண்டாக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை திருக்குறளை பற்றியெல்லாம் அங்கே பேச வேண்டும். திருக்குறளுக்கும் திருவாய்மொழிக்கும் சம்பந்தம் சொல்ல வேண்டும். இது ஒரு எண்ணம் நாளாக உண்டு இருக்குது. அதை செயற்படுத்த முடியலை. இப்போ சமீப காலத்தில் அந்த எண்ணங்கள் தோன்றி நான் திருக்கோவிலூரில் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும்னு சொல்லி. அதற்கு 100 வருஷத்துக்கு முன்னால் பரிமேலகர் உரிய விலைக்கு திருமால் அடியார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவல்லிக்கேணியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார் அவரெல்லாம் உரை இருக்கிறார்கள். அதை நான் இப்போ பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன், ஏதாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று. அதனால் இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் இக்காலத்துக்கு ஏற்றபடி இயங்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், ரொம்ப சந்தோஷம். அரங்கராஜன் வச்சிட்டுமா?